பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு வழங்க உள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த டோக்கன்களில் நியாய விலை கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம் அல்லது தெரு பெயர், டோக்கன் எண் போன்ற முக்கிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி 9 முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதல் பணிகள் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகே தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 2026 ஆண்டு ஜனவரி 14 தைப்பொங்கல் திருவிழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ளது. இதனிடையே மேலும் ஒரு முக்கிய தகவல், வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் 5000 ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு 3000 ரூபாய் வழங்குவது சாத்தியம் என நிதித்துறை அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். 5000 ரூபாய் வழங்கினால் பெரும் நிதிச்சுமை ஏற்படும் என்பதால் 3000 ரூபாய் வழங்குவதுதான் நடைமுறைக்கு ஏற்றது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையை முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமான பொங்கல் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பொங்கல் பரிசு, மகளிர் உரிமைத் தொகை, பள்ளி உதவித் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை அறிய முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய கள ஆய்வையும் நடத்த திட்டமிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் அடங்கிய சிறப்பு குழு நேரடியாக வீடுகளுக்கு சென்று மக்களிடம் விவரங்களை சேகரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.